ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ இயர் டைமில் இந்த அனிமையோட ட்ரெய்லரை பார்த்தப்பவே நான் சொல்லியிருந்தேன் இந்த அனிமே நல்லா இருக்கணும். அதே மாதிரியே தான் காமெடியாகவும் வேறு லெவலில் சூப்பராகவும் போகும். இது ஏன் லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குங்கிறதுனால நீங்கள் நம்பி பார்க்கலாம், அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 1. இதுதான் மேஜிக் ரூம். இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே மேஜிக் தான். ப்ரூம்ல பறக்குது, லெவிடேஷன் பண்றது, இந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே மேஜிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் டிராகன்ஸ் பறக்கிறது கூட இந்த இடத்துல சர்வசாதாரணமானது தான். இந்த இடத்துல எல்லாமே மேஜிக் தான். அப்போ காட்டுக்கு நடுவுல ஒரு பகுதியில அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு கிரீம் பஃப் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னோட பேரு ரெகரோ பேண்டட். எனக்கு 75 வயசுக்கு மேல ஆகுது. நான் ரொம்பவே எலகன். சின்ன வயசுல இருந்தே எல்லா விஷயங்களுக்கும் நான் ட்ரெயின் ஆனதுனால நான் ஒரு பொறுமைசாலி. அதை பார்த்து ஷாக் ஆக மாட்டேன் அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ கதவை உடைக்கவோ அதை ஷாக் ஆகுறாரு. இவனோட பேரு மாஷ் பேண்டட். கதவை ஏன்டா அப்படி ஓடிச்ச, மெதுவா திறந்துருக்கலாம்ல அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும் சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. சரி சரி கவலைப்படாதன்னு அவர் சொல்லவும் நானே சரி பண்றேன் அப்படின்னு தப்பா போயிட்டு கதவை மாட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வேண்டாடா உடச்சிடாத விட்டுரு அப்படின்னு அவர் கத்துறாரு. ஏன் ஃபிட்டாவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கதவை உடச்சிருதான். சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டைம் கதவை வந்துட்டு நீ மெதுவா தான் திறக்கணும், சரியா இப்படி உடச்சிடலாம் கூடாது அப்படின்னு அவர் சொல்லவும் சரி ஆமா எதுக்கு நான் டெய்லி பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நம்ம கேட்கவும் ஏன்னா நீ மத்தவங்க மாதிரி ஆர்டினரி கிடையாது, உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு நான் வெளியே போயிட்டு வந்துருந்தேன், நீ மட்டும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, முக்கியமா டவுனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. நான் கதவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்லவும் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்னாலும் சரி டவுனுக்கு மட்டும் போக கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். ஆனா அவங்க அப்பா போனப்போ என்ன மன்னிச்சுங்கப்பா, எனக்கு கிரீம் பஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்போ டவுனை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். எல்லா பக்கமும் மேஜிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கையாலேயே இது எல்லாத்தையும் பண்ணலாம், அப்புறம் எதுக்கு மேஜிக் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். லிமிடெட் கிரீம் பஃப் 7 கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாரி டென்ஷன்ல கையா இருக்குனதுல காயின் நசுங்கிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அதை திரும்ப டைட்டன் பண்ணி கொடுக்குறான். யாரா இவன் கையாலேயே இதை பண்றான்னு கடைக்கார ஷாக் ஆயிட்டு இந்தாப்பா அப்படின்னு கிரீம் பஃபை கொடுக்கும்போது காத்தடிக்குது. இவன் ஃபேஸ்ல மார்க் இல்ல, இவன் அவன் மார்க்குடா, நீ அவங்கள ஒருத்தனா அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க. ஈஸ்டர்ன் அகாடமியோட செகண்ட் இயர்ல இருக்கிற ஆமஸ் ரயன் தான் இந்த வருஷத்தோட டிவைன் விஷனரியா செலக்ட் ஆயிருக்காரு. இந்த டிவைன் விஷனரி பட்டம் மேஜிக் ரம்ல இருக்கிற ஹையஸ்ட் மெஜிஷியனுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு நியூஸ்ல இருக்கிறத பார்த்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கிறவர் கடுப்பாகிறாரு. நீ திருடினதுனால தாண்டா எனக்கு ஒரு சம பிரச்சனை, ஒன்னு மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு அவர் வாண்ட தொங்கிட்டு போகவும் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சிட்டிக்குள்ள அன்மார்க்டா இருக்கிற ஒருத்தனா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்ன நல்ல டவுனுக்கு போகாதன்னு அப்பா சொன்னாரு, அதை மீறியும் நான் வந்திருக்கேன், பட் கிரீம் பஃப்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேல போய் மோதிருந்தான். என்ன தைரியம் இருந்தா ஒரு போலீஸ் ஆபீசர் மேலேயே இப்படி பண்ணிருப்ப, ஆல்ரெடி நானே வேலை பார்த்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவும் சாரி பதிலுக்கு வேணா என் கிரீம் பஃப் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன இன்டைரக்ட் கிஸ் கொடுக்க பாக்குறியா, நான் என்ன லவ்வரா, என் ட்ரெஸ் அழுக்காக்கிட்ட என்ன சொல்ல போறா அப்படின்னு அவர் கேட்கவும் டக்கு நம்ம ஹீரோ அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து இதை நான் வாஷ் பண்ணி தந்துடுதான்னு சொல்லவும் ஏடா சட்டையை கிழிச்சதுக்கு அப்புறம் அதை எதுக்குடா வாஷ் பண்றேன், என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆபீசர் மேலேயே கை வச்சிருப்ப அப்படின்னு நம்ம கேட்கவும் என்ன பிரச்சனைன்னு ஒருத்தன் வரான். இவரோட பேரு கால்மன் பிராட். நீ ஏன்டா துணி இல்லாம இருக்கிற, எனக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்ட அந்த அன்மார்க்டு பையன் இவன் தானா, தம்பி நீ யாரு அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது என் பையனை மன்னிச்சிருங்க அப்படின்னு மாஷோட அப்பா வந்து அவனை தூக்கிட்டு ஓடிடுறாரு. என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, அவனை போய் ட்ரேஸ் பண்ண அப்படின்னு ஒரு மேஜிக் பேர்ட் அவர் அனுப்பி வைக்கிறாரு. என்கிட்ட சொல்லாம டவுனுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் எதுக்கு போனேன் அப்படின்னு அவர் அப்பா திட்டவும் நம்ம ஹீரோ சோகமாகறான். பனிஷ்மெண்டா அவன் ட்ரைனிங் இன்னைக்கு திரும்பவும் பண்ண அப்படின்னு அவர் சொல்லவும் சரி இந்தாங்க இது உங்களுக்காக தான் வாங்கினு இந்த கிரீம் பஃபை கொடுத்து கிளம்புறா. டக்குன்னு போய் அவங்க அப்பாவே கதவை திறந்து விட்றாரு. மத்த பசங்க மாதிரி எதிர்த்து பேசாம டீசெண்டா என் பையன் நடந்துக்கிட்டான், எது சொன்னாலும் ஒழுங்கா கேட்டுருதான், மாதிரி ஒரு பையன் இருக்கனா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அப்போ ஜன்னலுக்கு வெளியே ஏதோ ஒரு வித்தியாசமான பறவை இருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்றாரு. இது என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கதவை உடைச்சுக்கிட்டு அந்த ஆபீசர் உள்ள வராரு. பியூரோ ஆஃப் மேஜிக்ல இருந்து தப்பிக்கவே முடியாது அந்த பையனுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் சீரியஸா ட்ரைனிங் பண்ணா என்னால இதை 5 நிமிஷத்துல முடிக்க முடியும் அப்படின்னு ஃபாஸ்டா ட்ரைனிங்க முடிச்சுட்டு நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்கு போறான். இந்த கதவை புல் பண்ணணுமா புஷ் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ள சவுண்டு கேட்குது. அந்த பையனால மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களெல்லாம் சாகடிக்கிறது தான் ஒரே வழி. அன்மார்க்கட் பர்சன்லாம் உயிரோட வாழவே தகுதி இல்லாதவங்க, இந்த மாதிரி மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாதவங்களை சொசைட்டில இருந்து தூக்குனாதான் மேஜிக் ரம்ல இருக்கிற எல்லாருமே மேஜிக் யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆனவனை நம்ம விட்டு வச்சோம்னா அவனோட குழந்தை அவனோட ஃபேமிலின்னு ஃபெயிலியர்ஸ் தான் கிரியேட் ஆகும். அந்த பையன் எங்கன்னு கேட்கவும் தெரியாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு உனக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, பட் அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு உன் பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்றான் அப்படின்னு அவர் சொல்லவும் மாஷோட அப்பா ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாரு. இந்த சின்ன விஷயத்த கூட பண்ண முடியலையா, நீ எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லி அவனோட அம்மா வேலை பார்க்குற இடத்துல தம்பி லவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே அவன் மேஜிக் வீக்கா இருக்கு, நீ எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு திட்டவும் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு அவர் போறாரு. திடீர்னு ஒரு குழந்தை அழுத சவுண்ட் கேட்குது. உடனே அவரை போய் பார்க்கவும் ஓ இவன் முகத்துல மார்க் இல்லையா, அதான் அவனை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க போல, நீயும் நானும் ஒரே மாதிரி தான் அவர் நினைக்கவும் அந்த குழந்தை சிரிக்குது. அட்லீஸ்ட் நான் உனக்காச்சும் பிரயோஜனமா இருக்கனே, மாஸ் மேபி எனக்கு பிறந்த பையனா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் வாழ்றதுக்கு அவன் தான் எனக்கு ஒரு பர்பஸை கொடுத்தான், மாஸ் இங்க இருந்து ஓடிடு அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் அப்பா கத்தவும் அப்படின்னா அவன் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான், சீக்கிரம் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி பிராட் சொல்றாரு. அவங்க அப்பா போட்டு அடி அடி நடிச்சாலும் மாஸ் இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு அவர் கத்துறாரு. நீ செத்தடா அப்படின்னு அந்த பியூரோ சொல்லவும் மாஸ் என்னை பத்தி கவலைப்படாத நீ பயிரு அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்காரு.
நீ தானடா இன்னைக்கு என் ட்ரெஸ் அவர் பேசிட்டு இருந்தா திரும்பவும் அவன் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு மாஸ் அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. திரும்பவும் என் ட்ரெஸ் போச்சு அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். மாஸ் உன்னை இங்க இருந்து போகுதுன்னு சொன்ன அப்படின்னு உங்க அப்பா கேட்கவும், நான் இந்த தடவை கொஞ்சம் செல்ஃபிஷா நடந்துக்கிட்டான்ப்பா, இருக்கிறது நீங்க மட்டும்தான், எவனாச்சும் வழியில குறுக்க வந்தா அவனை நரகத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாதனே பியூராவே எதிர்த்து நிக்கிறியா, இவன் சோலி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அந்த ஆபீசர் பாக்குறான். பிராடி இப்போ ஒரு ஸ்பெல்ல சாண்ட் பண்ணவும், இது டிராகனையே விரட்டி அடிச்ச ஸ்பெல்லாச்சே, இவன் கதை முடிஞ்சதுன்னு பாத்துட்டு இருந்தா இவன் எப்படி அதை பண்ணா, என் அட்டாக்க உண்மையிலேயே அவன் அடிச்சிட்டானா, அதுவும் வெறும் கையால அதை அடிச்சிட்டானா, இதை நான் விட மாட்டேன், மேபி லக்ல அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிராட் வந்துட்டு லெவல் மேஜிக் யூஸ் பண்ணுவோம். சார் இந்த இடத்துல நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க சொல்றாங்க. இதுவே நம்ம ஹீரோ பலார்னு அடிச்சு சைட்ல தூக்கி எறிஞ்சிருந்தான். இதை வாலிபால் விளையாடுற மாதிரி பாலோட மொமெண்டம் ஸ்லோ பண்ணி அதை கேட்ச் பிடிக்கிறான். அட்டாக்ஸ் எல்லாம் பால் மாதிரி ட்ரிப்ளிங் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப அவங்க வாண்டனா எடுத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா இவனால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுமா, பட் என்னோட இந்த பேரியரை யாராலையும் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு பிராட் வந்துட்டு ஒரு பேரியரை கிரியேட் பண்றான். ஆனா அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா வாண்ட நம்ம ஹீரோ தூக்கி எறிகிறான். பேரியரை உடச்சு பிராட் கண்ணத்துல ஒரு ஸ்கிராட்ச போட்டுருது. ஒருத்தன் வாண்ட இந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. பிராட் பார்க்கவும், என் ஃபேமிலி மேல இன்னொரு தடவை கை வச்சா கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மேஜிக் யூஸ் பண்ணதுனால மத்தவங்க கிட்ட இருந்து ஒன்னு டிஃபெண்ட் பண்ணணும்னு ஒன்னு ட்ரைனிங் எடுக்க சொன்னேன், பட் இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறினா அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கவும், ஹே தம்பி, நான் ஒன்னையவும் ஃபேமிலியாவோ விட்டுறேன், பட் பதிலுக்கு நீ மேஜிக் அகாடமியில போய் சேர்ந்து டிவைன் விஷனரி ஆகணும். கடவுள் ஆசீர்வாதம் இருக்கிறவங்களால தான் டிவைன் விஷனரி ஆக முடியும். நீ அந்த மாதிரி ஆயிட்டேன்னா கடவுள் ஆசீர்வாதம் உனக்கும் இருக்குன்னு நம்புவாங்கல்ல, இந்த மேஜிக் ரமைய தலைகீழ புரட்டி போடலாம் அப்படின்னு பிராட் சொல்லவும், வேண்டாம் இவர் பேச்ச கேட்காத, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை கொலை பண்ண பார்த்தவன அவங்க அப்பா சொல்லவும், சரி என் ஆஃபரை நீங்க ஏத்துக்கிட வேணாம், நான் பியூரோல போய் இதை ரிப்போர்ட் பண்ண என்ன அவன் யோசிச்சு பாத்தியா, நான் மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் உங்களை துரத்த ஆரம்பிப்பாங்க, நீ ஸ்ட்ராங்கா இருக்க, பட் உங்க அப்பாவோட நிலைமை எத்தனை நாளைக்கு தான் ஓடிட்டே இருப்பீங்க, எந்த சிட்டிக்கு ஓடினாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். எனக்கு டீல் ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். யோசிச்சு தான் சொல்றியா அப்படின்னு உங்க அப்பா கேட்கணும். ஓகேவா தான் இருப்பப்பா, என்னோட மோட்டிவேஷனே மத்தவங்களோட ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான், அதுலயும் உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால சும்மா இருக்க முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. என்ன இந்த உலகம் ஏத்துக்கலன்னா இந்த உலகத்தையே நான் கிரஷ் பண்ண ரெடி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த மொத்த வேர்ல்டுமே மேஜிக் தான், இதுல மேஜிக்கையே யூஸ் பண்ண முடியாத நம்ம ஹீரோ இப்போ ஒரு மேஜிக் அகாடமில போய் ஜாயின் பண்ணி பெஸ்ட் மேஜிக் யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பட்டத்தை வாங்குறதுக்காக ட்ரை பண்ண போறான். இனிமே தான் கதை போக போக வேற லெவல்ல இன்னும் சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.